ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பிரசிடெண்ட். பிரசிடெண்ட் வந்து கான்ஸ்டிடியூஷனில் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் கீழே இருக்குது. யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்ட் 4ல் இருக்குது. அண்ட் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஆர்டிக்கிள் 52 to 78ல் இருக்குது. ஓகேவா? ஸோ பிரசிடெண்ட் வந்து இட் இஸ் அ டாபிக் இன் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். யூனியன் எக்ஸிக்யூட்டிவில் இது ஒரு டாபிக்கு. இதுக்கு கீழே வந்து 5 இருக்கும். லைக் பிரசிடெண்ட், Prime Minister, Council of Ministers, Attorney General of India, Vice President, President, Vice President. ஓகேங்களா? ஸோ இப்போது இன்றைக்கி நம்ம வந்து பிரசிடெண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வர வீடியோஸில் வந்து Prime Minister, Council of Ministersலாம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ த பிரசிடெண்ட் இஸ் தி ஹெட் ஆஃப் இந்தியன் ஸ்டேட். அப்புறம் அவர் தான் ஃபஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இது எல்லாருக்குமே தெரியும், நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். பிரசிடெண்ட் தான் இப்போது இந்தியானாலே பிரசிடெண்ட்டோட ஃபேஸ் தான் ஃபஸ்ட் ஞாபகம் வரும். ஓகேவா? அவர் தான் ஃபஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. என்ன நடந்தாலுமே இந்த நேம் ஆஃப் பிரசிடெண்ட் தான் நடக்கும். பிரசிடெண்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்னா, லைக் ப்ரைம் மினிஸ்டரும் இம்பார்ட்டண்ட் தான். பிரசிடெண்ட் எப்படின்னா நம்ம வீட்டில் தாத்தா மாதிரி. லைக் அவர் வந்து இம்பார்ட்டண்ட். ஆனால் ப்ரைம் மினிஸ்டர் வந்து ஃபாதராக வச்சுக்கோங்க. இப்போது எக்ஸாம்பிள், உங்கள் கல்யாணம் நடக்குதுன்னா கூடமே அது உங்கள் தாத்தா தான் முதல்ல, லைக் அவர் தான் ஹெட்டாக வந்து தலைமையில் நடக்கணும்னு நினைப்போம் இல்லையா? அதுதான் எல்லார் வீட்லேயும் தாத்தா தான் லைக் பெரியவர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஆனால் எல்லா டெசிஷன்ஸும் அப்பா தான் எடுப்பார், அந்த மாதிரி. ஸோ நம்ம இந்தியாவுக்கு வந்து பிரசிடெண்ட் அந்த மாதிரி, ப்ரைம் மினிஸ்டர் வந்து ஃபாதர் மாதிரின்னு சொல்லலாம். லைக் எல்லா டெசிஷன்ஸும் அவரோட பேரில் தான் எடுப்பாங்க இந்தியாவில். அதுதான் ஹெட் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட். அப்புறம் he is the first citizen of India and he acts as a symbol of unity, integrity, solidarity of the nation. ஓகேவா? யூனிட்டின்னா ஒற்றுமை, இன்டிகிரிட்டின்னா ஒருமைப்பாடு, சாலிடரிட்டின்னா ஒற்றுமை தான். யூனிட்டி, சாலிடரி எல்லாமே ஒன்று தான். ஸோ எலெக்ஷன் ஆஃப் பிரசிடெண்ட் பார்க்கலாம். பிரசிடெண்ட்டை எப்படி நம்ம எலெக்ட் பண்ணுறோன்னா, not directly. President is elected not directly by the people. நம்ம ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்கிறதில்ல. நம்ம ஓட்டு போட்ட இப்போ எம்எல்ஏக்கெலாம் நம்ம தானே ஓட்டு போடுறோம், அப்புறம் எம்பிஸ்க்கெலாம் நம்ம தானே ஓட்டு போடுறோம். இவங்க தான் பிரசிடெண்ட்டை வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நாட் டிரெக்ட்லி எலெக்டட் பை பீப்புள். நம்ம நார்மல் பீப்புளால் டிரெக்டாக அவர் எலெக்ட் செய்யப்படலை, பட் பை த மெம்பர்ஸ் ஆஃப் எலக்டோரல் காலேஜ். எலக்டோரல் காலேஜ் வந்து எலக்டோரல் காலேஜ் கன்சிஸ்ட் ஆஃப், எலக்டோரல் காலேஜில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் தி ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ராஜ்யசபா, லோக்சபா மெம்பர்ஸ் இருப்பாங்க, எலெக்டட் மெம்பர்ஸ். ராஜ்யசபாவில் வந்து 12 மெம்பர்ஸை நாமினேட் பண்ணுவாங்க. லோக்சபாவில் 2 ஆங்கிலோ இண்டியன்ஸை வந்து நாமினேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அது இல்லை, அந்த ப்ரொவிஷன் வந்து 2020 வந்து போயிருச்சு, அந்த இது கிடையாது. ஸோ எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் தி ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். செகண்ட் வந்து எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ். ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற எம்எல்ஏ, டிஎனோட எம்எல்ஏஸ், லைக் இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்ஸோட எம்எல்ஏஸும். அதுக்கப்புறம் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ் அசம்பிளிஸ் ஆஃப் தி யூனியன் டெரிட்டரிஸ் டெல்லி அண்ட் புதுச்சேரி. டெல்லி அண்ட் புதுச்சேரியில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இருக்குல்ல, அதனால அதில் இருக்கிற எலெக்டட் மெம்பர்ஸு கூடமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்கன்னா, த நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் தி ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், the nominated members of the state legislative assemblies, the members of the state legislative councils in case of bicameral legislature, and nominated members of the legislative assemblies of Delhi and Puducherry do not participate in the election of the president. யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாட்டாங்க? நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் தி ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டில் நாமினேட் பண்ணுவாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து நோ, தே ஆர் நாட், அவங்க வந்து ஓட்டு போடக்கூடாது பிரசிடெண்ட்டுக்கு. அப்புறம் த நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில் யாராச்சும் நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களும் ஓட் போடக்கூடாது. பார்லிமெண்ட்டில் லோக்சபா, ராஜ்யசபாவில் வந்து நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க ஓட் போடக்கூடாது, நோ ஓட் ஃபார் தெம். அதுக்கப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில் வந்து நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க ஓட் போடக்கூடாது. அதுக்கப்புறம் பைகேமரல் லெஜிஸ்லேட்டிவ்ஸ், கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸு, கவுன்சில் ஆஃப் அப்புறம் வந்து ஸ்டேட் அசம்பிளிஸ் இருக்கும்ல 2,
பைகேமரல் லெஜிஸ்லேட்டிவ்னா இந்த மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இருக்கும், அதே மாதிரி கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸும் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க அந்த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து ஓட் போடக்கூடாது. The nominated members of legislative assemblies of Delhi and Puducherry do not participate in the election of the president. இது மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து who are not eligible like to vote for the president can't vote. அப்புறம் வந்து வேறு an assembly is dissolved. இப்போ வந்து எக்ஸாம்பிள் தமிழ்நாடுல வந்து ஒரு அசம்பிளி வந்து டிசால்வ் ஆயிடுச்சு, 5 years முடியலை கவர்மெண்ட், ஆனாலுமே 4th இயர்லேயே வந்து கவர்மெண்ட் வந்து டிசால்வ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டிசால்வ்னா அவ்வளோதான், மெஜாரிட்டி இல்லை, ஸோ டிசால்வ் பண்ணிட்டாங்க, இனிமேல் அந்த அசம்பிளி இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா மெம்பர்ஸ் சீசஸ் டு குவாலிஃபைடு டு ஓட் இன் த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன். எவ்வளோ தான் எம்எல்ஏவாக இருந்திருந்தாலுமே டிசால்வ் ஆன பிறகு அவங்களுக்கு வந்து பவர் கிடையாது. ஸோ அவங்க வந்து பிரசிடெண்ட்டோட எலெக்ஷனுக்கு வந்து ஓட் போட முடியாது. ஸோ even if the fresh elections to the dissolved assembly are not held before the presidential election. ஸோ ஃப்ரெஷ் எலெக்ஷன் வந்து நடக்கலின்னா கூடமே அவங்க ஓட் போட முடியாது, அதான் சொல்கிறாங்க. ஸோ பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் வந்து யாருக்காகவும் வெயிட் பண்ணாது, அப்போது யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க ஓட் போடுவாங்க, அவ்வளோதான். இப்போது என்னுடைய ஸ்டேட் வந்து டிசால்வ் ஆகிடுச்சு, வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வரைக்கும் அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது. ஓகேவா? The Constitution provides that there shall be uniformity in scale of representation of different states as well as parity between the state as a whole and union at the election of the president. ஸோ பார்லிமெண்ட் கான்ஸ்டியூஷன் வந்து எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும், யூனிஃபார்மாக இருக்கணும், ரெப்ரசன்டேஷன் ஸ்டேட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் ரெப்ரசன்டேஷன் வந்து ப்ராப்பராக இருக்கணும்னு சொல்லுது கான்ஸ்டியூஷன். ஸோ அது எப்படி வந்து வேல்யூ ஆஃப் ஓட் ஆஃப் எம்எல்ஏ வந்து கேல்குலேட் பண்ணுறாங்கன்னா, ஸோ வேல்யூ ஆஃப் த ஓட் ஆஃப் அன் எம்எல்ஏ வந்து டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா பாப்புலேஷன், டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் த ஸ்டேட், இப்போ 8 crore 8 crore டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் இன் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, டோட்டல் நம்பர் 252 மெம்பர்ஸ் இன்ட்டு 1/1000 போட்டால் இதோட வேல்யூ வரும். ஓகேவா? அதுதான் வேல்யூ ஆஃப் த ஓட் ஆஃப் அன் எம்எல்ஏ. ஓகேவா? So every elected member of either house of the parliament shall have such number of votes as may be obtained by dividing the total number of votes assigned to the members. ஸோ இது வந்து எம்எல்ஏக்கு எம்பிஸுக்கு கூடமே வேல்யூ இருக்கும். ஓகேவா? எம்பிஸ் எப்படின்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் ஓட்ஸ் ஆஃப் ஆல் எம்எல்ஏஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ். லைக் இப்போ வந்து தமிழ்நாடுல 250+ எம்எல்ஏஸ் இருக்காங்க, கேரளாவில் 200 எம்எல்ஏஸ் இருக்காங்க, கர்நாடகாவில் 250+ எம்எல்ஏஸ் இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாமே டோட்டல் வேல்யூ ஆஃப் ஓட்ஸ் ஆஃப் ஆல் எம்எல்ஏஸ் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். அந்த பார்லிமெண்ட்டில் எத்தனை மெம்பர்ஸ் எலெக்டட் மெம்பர்ஸாக இருக்காங்களோ அது டிவைடட் பை போட்டு பண்ணுறது தான் வேல்யூ ஆஃப் த ஓட் ஆஃப் அன் எம்பி. ஓகேவா? So, president's election is held in accordance with the system of proportional representation by means of single transferable vote and the voting is by secret ballot. ஓகேவா? பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் எப்படி நடக்குதுன்னா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு. அப்புறம் ஓட்டிங் எப்படி, எந்த மோட் ஆஃப் ஓட்டிங்னா சீக்ரெட் பேலட். This system ensures that the successful candidate is returned by the absolute majority of the votes. Successful candidate, இப்போ வந்து ஒரு successful candidate வந்து ப்ராப்பராக அப்சல்யூட் மெஜாரிட்டி ஆஃப் ஓட்ஸோட அவர் வந்து ஜெயிப்பார், பொசிஷனுக்கு வருவாருன்னு சொல்கிறாங்க. ஸோ பிரசிடெண்ட் கேண்டிடேட் வந்து எலெக்ட் ஆகணும்னா அவருக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு கோட் ஆஃப் ஓட்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? அப்புறம் quota of votes is determined by dividing the total number of votes pooled by number of candidates to be elected. ஸோ அந்த எலக்டோரல் கோட்டா எப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வேலிட் ஓட்ஸ் பூல்டு. இப்போது ஏக்கு வந்து 30, 40, 50, பி, சி. ஸோ சி டிவைடட் பை 2 +1 அந்த மாதிரி தான் எலக்டோரல் கோட்டா. சிக்கு கிடச்சிருக்கிறது இங்கே போட்டு அதுதான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இது எப்படி அந்த ப்ராசஸ், இதுதான் அந்த எலக்டோரல் கோட்டா. இது எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஈச் மெம்பர் ஆஃப் எலக்டோரல் காலேஜ், ஒரு பீட் எம்பி எம்எல்ஏஸ் எல்லாருக்குமே என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு பேலட் பேப்பர் கொடுக்குறாங்க. ஓகேவா?
அந்த பேலட் பேப்பரில் அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து 1 2 3 4 அப்படின்னு கொடுக்கலாம். ஏ, நெக்ஸ்ட்டு சி, நெக்ஸ்ட்டு பிக்கு, நெக்ஸ்ட்டு டிக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அகெயின்ஸ்ட் த நேம்ஸ் ஆஃப் த கேண்டிடேட்ஸு. இப்போ பேர் இருக்கும், எக்ஸ்ன்னு இருக்கும், இவருக்கு வந்து 1 ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட் வந்து ஒய்ன்னு இருக்கும், இவருக்கு வந்து செகண்டு, ஜெட் இவருக்கு வந்து 3rd பொசிஷன். அந்த மாதிரி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அந்த பேலட் பேப்பரில் போட்டுட்டு சீக்ரெட் பேலட் மூலியமாக உள்ளே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஓட்டர் இருக்காங்கள்ல, எம்பி ஒரு எம்எல்ஏ, அவங்க எத்தனை ப்ரிஃபரன்சஸ் வேணாலும் அந்த பேப்பரில் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்ஸ் ஆர் கவுண்டட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த ஓட்ஸ் எல்லாரோட சீக்ரெட் பேலட்லேயும் இருக்கிற ஃபஸ்ட்டு ஓட்ஸை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அப்போது வந்து என்ன கிடைக்கும்? ஏக்கு வந்து 23 ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடச்சிருக்கு, பிக்கு வந்து 13 கிடச்சிருக்கு, சிக்கு வந்து 20 கிடச்சிருக்குன்னு இருக்குமா? அதுக்கப்புறம் இன்கேஸ் கேண்டிடேட் செக்யூர் த ரிக்வயர்ட் கோட்டா இன் திஸ் பிளேஸ் ஹீ இஸ் டிக்ளேர்ட் எலெக்டட். இங்கேயே வந்து மெஜாரிட்டி கிடச்சிருச்சுன்னா இவர் தான் எலெக்டடுன்னு சொல்லுவாங்க. அதுவே லைக் 23 2 பேருக்கும் 23 கிடச்சிருக்குன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, he is declared elected. Otherwise the process of transfer of vote is set in motion. அப்புறம் என்ன ஆகும்னா, இந்த 20 ஓட்ஸ், இந்த 20 சிக்கு 20 இருக்கா, சிக்கு யாரெல்லாம் சிக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் போட்டிருக்காங்களோ அவங்களோட செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்லாம் போய் பார்ப்பாங்க. செகண்ட் ப்ரிஃபரன்ஸில் வந்து இவருக்கு வந்து 12, இவருக்கு வந்து 8 கிடச்சிருக்குன்னா இவர் தான் எலெக்டட். ஓகேங்களா? ஸோ அங்கே அதுதான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓட்ஸு. ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட்ஸ்ன்னு நம்ம படித்தோம் இல்லையா? அதுதான் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட். ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஓட்ஸு ப்ராப்பராக மெஜாரிட்டி இல்லைன்னா. ஸோ அதர்வைஸ் த ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓட்ஸ் இஸ் செட் இன் மோஷன். ஸோ த பேலட் ஆஃப் கேண்டிடேட் செக்யூரிங் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்ஸ் ஆர் கேன்சல்ட் அண்ட் செகண்ட் ப்ரிஃபரன்சஸ் ஓட்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு தி ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்ஸ் ஆர் அதர் கேண்டிடேட்ஸ். அதுதான் இப்போ இவங்க 2 பேருக்கும் வந்து லைக் ஈக்குவலாக இருக்குது, யார் மெஜாரிட்டின்னு கண்டுபிடிக்க முடியலன்றப்போ சியுக்கு வந்து 20 இருக்கு இல்லையா, அந்த சியோட 20ல் அது அவங்களோட செகண்ட் ப்ரிஃபரன்ஸில் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்ஸை வந்து பூல் பண்ணி யாருக்கு எவ்வளோ அப்படின்னு இங்கே கணக்கு போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த செகண்ட் ப்ரிஃபரன்ஸில் யார் ஃபஸ்ட் வந்திருக்காங்களோ அவங்க எலெக்ட் ஆவாங்க. அந்த செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்லேயும் அவங்களுக்கு ஈக்குவலாகவே வருது அப்படின்னா 3rd ப்ரிஃபரன்ஸ் பார்ப்பாங்க, 4th ப்ரிஃபரன்ஸ் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் பார்த்துட்டு அதில் யாருக்கு மெஜாரிட்டி எப்போ வருதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் this process continues till a candidate secures the required quota. அதுதான். All doubts and disputes in connection with the election of the president are inquired into and decided by Supreme Court whose decision is final. ஏதாச்சும் டவுட்ஸ் டிஸ்பியூட்ஸ் வந்து எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்டில் இருக்குன்னா அது வந்து டிசைடட் பை சுப்ரீம் கோர்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. the election of a person as president cannot be challenged on the ground that the electoral college was incomplete. இப்போ வந்து பிரசிடெண்ட்டோட எலெக்ஷன் அப்போது மத்திய பிரதேஷ் வந்து டிசால்வ் ஆகிடுச்சு, ப்ராப்பராக இன்கம்ப்ளீட்டாக இருக்குது எலக்டோரல் காலேஜு. ஸோ மத்திய பிரதேஷ் பீப்புள் வந்து எம்எல்ஏஸ் வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ணல, அதனால் வந்து இன்கம்ப்ளீட்டு அப்படின்னு சொல்லவே கூடாதான். எந்தெந்த எலக்டோரல் காலேஜ் எந்தெந்த யாரெல்லாம் வந்து பிரசிடெண்ட் எலெக்ஷன் அப்போது யாரெல்லாம் வந்து பவரில் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் ஓட் பண்ண முடியும். வேக்கன்சி இருக்குது தள்ளி போடலாம் அந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காது. ஓகேவா? இஃப் த எலெக்ஷன் ஆஃப் அ பர்சன் as president is declared void by the Supreme Court, acts done by him before the date of such declaration of the Supreme Court are not invalidated and continue to remain in force. So some members of the Constituent Assembly criticize the system of indirect election. ஸோ நம்ம பீப்புள் சில நம்மளோட கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில் அப்போ ஃப்ரேமர்ஸ் இருந்தாங்கள்ல மெம்பர்ஸு, அவங்க வந்து இந்த இன்டைரக்ட் எலெக்ஷனை வந்து அது வந்து ரொம்ப அன்டெமோக்ராட்டிக்காக இருக்குது, ஐடியா ஆஃப் டைரக்ட் எலெக்ஷன் தான் கரெக்டாக இருக்கும்னு ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஆனாலும் நம்மளால் அது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியல. ஏன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப லைக் நிறைய பாப்புலேஷன் வந்து ரொம்ப நமக்கு, அதனால வந்து ஒரு வாட்டியும் எல்லாத்துக்குமே எலெக்ஷன்ஸ் வைக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப மணி செலவாயிட்டு இருந்துச்சு. அது அப்படி தான். ஓகேவா?
ஸோ அதனால indirect election of the president is in harmony with the parliamentary system of government envisaged in the constitution. So under the system, president is only a nominal executive. ஸோ president வந்து சும்மா பேருக்கு அவர் தான் பெருசு அப்படின்னு இருக்குது. ஆனால் ரியல் பவர்ஸ் ஆர் vested in the council of ministers headed by prime minister. ரியல் பவர் யாருக்கு இருக்குது? பிரைம் மினிஸ்டருக்கு தான் இருக்குது. சும்மா நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் தான் பிரசிடெண்ட்டு, சும்மா ஒரு ஹெட் அவரை காட்டுறது அந்த மாதிரி. அவருக்கும் பிரசிடெண்ட்டுக்கும் நிறைய பவர்ஸ் இருக்குது. ஆனால் பிரசிடெண்ட்டை விட பவர்ஸ் நிறைய இருக்கிறது வந்து பிரைம் மினிஸ்டருக்கு தான். ஸோ இட் would have been anomalous to have president elected directly by the people and not give him any real power. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, பிரசிடெண்ட்டுக்கு வந்து பிஎம்மை விட பவர்ஸ் கொஞ்சம் கம்மி தான். ஆனாலுமே இவர் வந்து டைரக்ட் எலெக்ஷன் தான் வச்சு எலெக்ட் பண்ணியிருந்தா அது அவ்வளோ நல்லா இருக்காது. ஏன்னா ரியல் பவர் வந்து பிரைம் மினிஸ்டரில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. Direct election of president would have been very costly and time and energy consuming due to vast size of the electorate. ஸோ பிரசிடெண்ட்டுக்கு வந்து டைரக்ட் எலெக்ஷன்ஸ் கொடுத்துருந்தா அது ரொம்ப நம்ம மணி செலவாக இருந்திருக்கும், ரொம்ப எனர்ஜி கன்சியூம் பண்ணியிருக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனால தான் பிரசிடெண்ட்டுக்கு வந்து டைரக்ட் எலெக்ஷன் இல்லை, இன்டைரக்ட் எலெக்ஷன். சில மெம்பர்ஸ் இதெல்லாம் கிரிட்டிசிசம், லைக் அவங்க அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட மெம்பர்ஸோட வியூஸ்லாம் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. சில மெம்பர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, 2 ஹவுஸஸும் மட்டுமே போதும் பிரசிடெண்ட் எலெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் மேக்கர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வந்து அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணலை. ஏன்னா எப்போவுமே பார்லிமெண்ட்டு டாமினேட்டட் பை ஒன் பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஃபுல் யூனியனாக வந்து நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. அவங்க என்ன நினைப்பாங்களோ அது மட்டும்தான் பண்ண முடியும். அதனால ஸ்டேட்ஸும் இருந்துச்சுன்னா இந்தியன் வந்து யூனியனாக இருக்கும், லைக் எல்லாரோட வியூஸும் வந்து இதில் இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் the present system makes the president a representative of the union and the states equally. அப்புறம் வந்து it was pointed out that the constituent assembly that the expression proportional representation in case of presidential election is a misnomer. Proportional representation takes place where 2 or more seats are to be filled. In case of president, the vacancy is only one. It could be called preferential or alternative vote system. Similarly, the expression single transferable vote was also objected on the ground that no voter has a single vote, every voter has a plural vote. Qualification, oath and conditions of president பார்க்கலாம். Qualification for election as president. ஸோ அவர் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், 35 இயர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், குவாலிஃபைட் ஃபார் எலெக்ஷன் as a member of லோக்சபா, லைக் குவாலிஃபைடாக இருக்கணும் எம்பிக்கு லோக்சபாவில் எலெக்ட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் ஷுட் நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். இப்போ வந்து பிரசிடெண்ட் ஆகுறாரு, இப்போ வந்து ஒரு எம்பியாக வந்து ஏதாச்சும் ஸ்டேட்ஸில் இருந்தாலும் பார்லிமெண்ட்டில் இருந்தாலும் அந்த ஆஃபீஸ் டக்குன்னு அவர் வந்து வெக்கேட் பண்ணணும். So he should not hold any office of profit under the union government or any state government or any local authority or any public authority. A sitting president or vice president of the union, governor of any state and minister of union or any state is not deemed to hold any office of profit and hence qualified as a presidential candidate. ஸோ சிட்டிங் பிரசிடெண்ட் வைஸ் பிரசிடெண்ட் வந்து வேறு ஆஃபீஸஸே அவங்களுக்கு இருக்கக்கூடாது, வேறு பதவியில் அவங்க இருக்கவே கூடாது. ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், நோ ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், ஓகேங்களா? அவங்களுக்கு எந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டும் இருக்கக்கூடாது. ஷுட் நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். பிரசிடெண்ட் யாரெலாம் வந்து ஷுட் நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், கவர்னர், மினிஸ்டர் ஆஃப் யூனியன் ஆர் ஸ்டேட் ஆர் எனி ஸ்டேட் இஸ் நாட் டீம் டு ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க வந்து குவாலிஃபைட் அஸ் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட். ஸோ நாமினேஷன் எப்படி இது நடக்கும்னா, லைக் இப்போ வந்து ஒருத்தவர் வந்து நாமினேட் பண்ணுறாருன்னா அவருக்கு வந்து ஒரு 50 எலெக்டர்ஸ் அஸ் ப்ராப்போசர்ஸாக இருக்கணும், 50 எலெக்டர்ஸ் அஸ் செகண்டர்ஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் 15,000 rupees வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து அவங்க வந்து டெபாசிட் பண்ணணும். 15,000 வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணணும். செக்யூரிட்டி டிபாசிட் வந்து 1/6 ஆஃப் த ஓட்ஸ் வந்து 1/6 ஆஃப் த ஓட்ஸ் வந்து கிடைக்கலன்னா செக்யூரிட்டி டிபாசிட் வந்து கேன்சல், லைக் தேல் நாட் ரிட்டன் கொடுக்க மாட்டாங்க.
Before 1997 number of proposers and seconders was 10. இப்போ 50 இருக்கு இல்லையா, அப்போது 1997க்கு முன்னாடி வந்து 10 மெம்பர்ஸ் தான் ப்ரொப்போசர்ஸு இருக்கணும், 10 மெம்பர்ஸ் தான் செகண்டர்ஸாக இருக்கணும். செக்யூரிட்டி டிபாசிட் வந்து 2500 தான். ஸோ இன் 1997 they were increased to discourage the non-serious candidates. சும்மா பிடிச்சவங்க லைக் இஷ்டம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிடுவாங்க எல்லா எம்பிஸுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக செக்யூரிட்டி டிபாசிட் எல்லாம் ஏற்றிருக்காங்களாம். நான் சீரியஸ் கேண்டிடேட்ஸ் கூடமே சும்மா ஓட் லைக் எல்லாருமே நாமினேஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதனால் டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காண்டி 50 எலெக்டர்ஸ் 50 ப்ரொப்போசர்ஸ்லாம் கொண்டுட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து ஓட் ஆர் அஃபர்மேஷன் பை த பிரசிடெண்ட். ஓகேங்களா, அவங்க வந்து ஆஃபீஸ் இப்போ பிரசிடெண்ட் அந்த பதவிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு ஓத் அவங்க சொல்லணும். அது என்னென்னா டு ஃபெய்த்ஃபுல்லி எக்ஸிக்யூட் தி ஆஃபீஸ், ப்ராப்பராக சின்சியராக ஒபீடியண்ட்டாக வந்து ஆஃபீஸை வந்து நடத்துறது, அவருக்கு கொடுத்துருக்கிற ஆஃபீஸை டு ப்ரிசர்வ் ப்ரொடெக்ட் டிஃபெண்ட் த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் லா. கான்ஸ்டிடியூஷன் லாஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த லாஸ் கான்ஸ்டிடியூஷனில் இவர் ப்ரிசர்வ் பண்ணணும், பாதுகாக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் டிஃபெண்ட் பண்ணணும், அதுக்காண்டி பேசணும், அது இருக்கணும்னு சொல்லிட்டு போராடணும், டிஃபெண்ட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா, அப்புறம் டு டிவோட் ஹிம்செல்ஃப் டு த சர்வீஸ் அண்ட் வெல்பீயிங் ஆஃப் த பீப்புள், முழுமையாக அவரையே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிடணும் சர்வீஸ் ஆஃப் த பீப்புள் அண்ட் வெல்பீயிங் ஆஃப் த பீப்புள்காண்டி. இப்போ ப்ரெசெண்ட்டாக ஒரு பிரசிடெண்ட் இருக்காங்க, அவரோட 5 இயர்ஸ் வந்து முடிய போகுது. அதுக்கு முன்னாடியே வந்து 5 இயர்ஸ் லைக் இன்னும் கொஞ்சம் நாளில் 5 இயர்ஸ் முடிஞ்சிடும். அந்த டைம்லேயே வந்து நியூ எலெக்ஷன் சீக்கிரமாக வச்சு வந்து புது பிரசிடெண்ட்டை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க எக்ஸ்பைரேஷனுக்கு முடியறதுக்கு முன்னாடியே. ஸோ இன் கேஸ் ஆஃப் எனி டிலே கண்டக்டிங் த எலெக்ஷன் ஆஃப் நியூ பிரசிடெண்ட் பை எனி ரீசன், அப்போது வந்து இப்போ இருக்கிற பிரசிடெண்ட்டே வந்து யூ ஷுட் ஹோல்ட் ஆஃபீஸ் 5 இயர்ஸ் ஆனாலுமே கூட இன்னொரு நியூ சக்ஸஸர் வர வரைக்குமே அவர் வந்து அந்த ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி வரும். In this situation, Vice President does not get the opportunity to act as a president or to discharge the functions of the president. ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரசிடெண்ட் இல்லை, பிரசிடெண்ட்டுக்கு வந்து லைக் உட முடியல, லைக் அவர் ரிசைன் பண்ணிட்டாருன்னா வந்து வைஸ் பிரசிடெண்ட் வந்து பிரசிடெண்ட்டை ஆக்ட் பண்ணலாம். ஆனால் இன்னொரு புது பிரசிடெண்ட் வர்றதுக்கு டைம் ஆகும். அப்போது வந்து பிரசிடெண்ட்டை எடுத்துகிட்டு வைஸ் பிரசிடெண்ட் வந்து சார்ஜஸ் எடுக்க முடியாது. ஸோ இஃப் த ஆஃபீஸ் வந்து வேக்கண்ட் ஆகுது, எதனால ரெசிக்னேஷன் கொடுத்தோ இல்லைன்னா ரிமூவல், டெத் ஆர் அதர்வைஸ்னால் எலெக்ஷன் டு ஃபில் வேக்கன்சி ஷுட் பி ஹெல்ட் வித்தின் 6 monthsக்குள்ளே வந்து எலெக்ஷன்ஸ் வைக்கணும் ஃப்ரம் த டேட் ஆஃப் தி அக்கரன்ஸ் ஆஃப் சச் வேக்கன்சி. ஓகேவா, நியூலி எலெக்டட் பிரசிடென்ட் ரிமைன்ஸ் இன் த ஆஃபீஸ் ஃபார் அ ஃபுல் 5-year term. புதுசாக இப்போ வரக்கூடிய பிரசிடெண்ட் வந்து இப்போலேருந்து 5 years வந்து ஹீ இஸ் ஒன்லி த பிரசிடெண்ட். ஓகேவா, when a vacancy occurs in the office of the president due to his resignation, removal, death or otherwise, vice president acts as a president until new president is elected. ஓகேங்களா, இந்த காரணம் மூலியமாக பிரசிடென்ட்டோட ஆஃபீஸ் வந்து வேக்கண்ட் ஆகுதுன்னா அப்போது வைஸ் பிரசிடெண்ட் வந்து பிரசிடெண்ட்டாக வந்து இன்னொரு நியூ பிரசிடெண்ட் வர வரைக்குமே டியூட்டி பண்ணலாம். Further, the sitting president is unable to discharge his functions due to absence, illness or any other cause. Vice president discharges his functions until president resumes his office. So in case of vice president வந்து வேக்கண்ட்டாக இருந்தாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா லைக் வைஸ் பிரசிடெண்ட்டுமே வேக்கண்ட்டாக இருக்குன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து acts as the president or discharges the functions of the president. So president இல்லைன்னா வைஸ் பிரசிடெண்ட்டும் இல்லைன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகேவா, ஆர்டர் பார்த்துக்கோங்க. அப்புறம் when any person that is vice president or chief justice of India or senior most judge of the Supreme Court, chief justice of India இல்லைன்னா senior most judge of the Supreme Court is acting as the president or discharging the functions, அவங்க வந்து இந்த வைஸ் பிரசிடெண்ட் ஆகட்டும், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆகட்டும், சுப்ரீம் கோர்ட் சீனியர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கட்டும், அவங்க வந்து பிரசிடெண்ட்டோட ஆஃபீஸ் வந்து அவங்க வந்து ஆஃபீஸ்க்காண்டி ஒர்க் பண்ணுறாங்க இந்த பிளேஸ் ஆஃப் பிரசிடெண்ட்டோட பிளேஸில் இருந்துக்கிட்டுன்னா அவங்களுக்குமே அலவன்சஸ் ப்ரிவிலேஜஸ் வந்து பிரசிடெண்ட்டுக்கு எமால்யூமெண்ட்ஸ் பிரசிடெண்ட்டுக்கு எப்படி கொடுக்கப்படுவாங்களோ அதே மாதிரி இவங்களுக்கும் கொடுக்கப்படும். ஓகேவா, இப்போ வந்து பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரசிடெண்ட் பார்க்கலாம். என்னென்ன பவர்ஸ்லாம் பிரசிடெண்ட்டுக்கு இருக்குன்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர், லெஜிஸ்லேட்டிவ் பவர், ஃபினான்ஷியல் பவர், ஜுடிஷியல் பவர், டிப்ளமேட்டிக் பவர், மிலிட்ரி பவர், எமர்ஜென்சி பவர். ஓகேவா,
ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் வந்து எல்லா எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸும் எல்லா லாஸும் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அவரோட பேரில் தான் எடுக்குது. ஓகேங்களா? லைக் வந்து எப்படி வந்து இருக்கணும், பிஸ்னஸ் எப்படி இருக்கணும்லாம் வந்து அவர் ஆர்டர் கொடுக்கலாம். he can make rules for more convenient transaction of business. ஒரு பிஸ்னஸ் வந்து ஈஸியாக போகலாம், அதுக்கு வந்து ரூல்ஸ் மாற்றணும் ட்ரான்சாக்ஷனுக்குனா அவர் வந்து ஹெல்ப் பண்ணலாம். அவர் வந்து இன்னும் ஈஸியாகக்கலாம் எல்லாத்தையும். அவர் தான் வந்து ப்ரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுறாரு, அதர் மினிஸ்டர்ஸையும் இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஓகேவா? அவர் தான் வந்து அட்டார்னி ஜென்ரல், பிரசிடென்ட் ஒன்லி அப்பாயிண்ட்ஸ் அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா, டிட்டர்மைன்ஸ் இஸ் ரெம்யூனரேஷன். அவருக்கு எவ்வளோ சேலரின்றது கூடமே பிரசிடென்ட் தான் டிசைட் பண்ணுறாரு. The Attorney General holds office during the pleasure of the President. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. He appoints, அவர் தான் வந்து காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் அப்பாயிண்ட் பண்ணுறாரு, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அப்புறம் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ப்ளஸ் 2 அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்களையும் வந்து பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அப்புறம் வந்து பிரசிடென்ட் ஒன்லி அப்பாயிண்ட்ஸ் சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சி. அப்புறம் கவர்னர்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது வந்து பிரசிடென்ட். அப்புறம் சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் அண்ட் ஸோ ஆன். ஸோ அவருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் யூனியன் வந்து பாஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், எப்படிலாம் அட்மினிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு, என்னென்ன பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு ப்ரைம் மினிஸ்டர் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் வந்து he can require the prime minister to submit for consideration of the council of ministers any matter on which a decision has been taken by a minister but which has not been considered by the council. லைக் வந்து அவர் வந்து ப்ரைம் மினிஸ்டரை வந்து லைக் என்னென்ன கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, என்னென்ன பண்ணுறாங்க, யார் அகென்ஸ்டாக இருக்காங்க, லைக் எப்படி நடந்துகிட்ருக்கு, ஆஃபீஸை எப்படி நடத்திட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டுலாம் வந்து ப்ரைம் மினிஸ்டர் வந்து பிரசிடெண்ட்டுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ வந்து எஸ்சி எஸ்டி பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு வந்து ப்ராப்பராக எல்லாமே போகல, அவங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னே தெரியல அப்படின்னு இருக்கிறப்போ பிரசிடெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் கமிஷன்ஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டியே வந்து கமிஷன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணலாம், அப்பாயிண்ட் பண்ணலாம். he can appoint an interstate council to promote center-state and interstate cooperation. ஸோ இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு. எதுக்குன்னா சென்டர் ஸ்டேட் அண்ட் இன்டர்ஸ்டேட், ஸ்டேட்ஸுக்கும் சென்டருக்கும் ஸ்டேட்ஸுக்கும் சென்டருக்கும் ஸ்டேட்ஸுக்கும் நல்லா இருக்கணும், அதே மாதிரி ஸ்டேட்ஸுக்கும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு. he directly administers the union territories through the administrators appointed by him. he can declare any area. அவர் வந்து எந்த ஏரியா வேணாலும் ஸ்கெடியூல் ஏரியாவை வந்து மாற்றலாம். ஸ்கெடியூல்ஸ் 5th ஸ்கெடியூல் 6th ஸ்கெடியூல்ஸை வச்சுக்கிட்டு வந்து அவர் வந்து எந்த ஏரியா வேணாலும் ஸ்கெடியூல் ஏரியாவை மாற்றலாம் வித் ப்ராப்பர் ரெக்குவயர்மெண்ட்ஸ். இப்போ எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தாச்சு, இப்போ லெஜிஸ்லேட்டிவ் பார்க்கலாம். லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் வந்து அவர் பார்லிமெண்ட் செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம், எண்டும் பண்ணலாம். ஓகேங்களா? அப்புறம் அவரால் வந்து டிசால்வும் பண்ண முடியும். லோக்சபா வந்து மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா அவர் வந்து பார்லிமெண்ட்டை டிசால்வ் கூட பண்ண முடியும். அவர் வந்து ஒரு ஜாயிண்ட் சிட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் ஜாயிண்ட் சிட்டிங் ஸ்டார்ட் ஆகும்ல, லைக் ராஜ்யசபா லோக்சபா டுகெதர், அதை கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அது ப்ரிசைடட் ஓவர் பை த ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபாவோட ஸ்பீக்கர் தான் அது ப்ரிசைட் பண்ணுறாங்க. ஒரு ஜென்ரல் எலெக்ஷனுக்கானதுமே ஃபஸ்ட்டு செஷன் வந்து பிரசிடெண்ட் தான் வந்து கொடுக்குறாரு. he can send messages to houses of parliament whether with respect to bill pending in the parliament or otherwise. ஓகேவா? அப்புறம் வந்து 12 மெம்பர்ஸை வந்து ராஜ்யசபாவில் அவர் வந்து நாமினேட் பண்ணுறாரு. அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கணும், இதில் லிட்ரேச்சர், சயின்ஸ், ஆர்ட், சோஷியல் சர்வீஸில். இது வந்து போயிடுச்சு. ஆங்கிலோ இண்டியனை வந்து நாமினேட் பண்ணுறது 2020 இந்த ப்ரொவிஷன் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. he decides on question as the disqualification of members of parliament in consultation with the election commission. So he decides on question as to disqualification of members. ஸோ எலெக்ஷன் கமிஷனில் வந்து டிஸ்குவாலிஃபை மெம்பர்ஸ் வந்து ப்ராப்பராக அவர் வந்து கொஷின் பண்ணலாம். அப்புறம் வந்து அந்த பர்சன் வந்து ஜாபில் இருக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு he can think.
இப்போ மணி பில்லாம் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் பார்லிமெண்ட்லன்னா கண்டிப்பாக அதுக்கு ப்ரையர் பெர்மிஷன் ஆஃப் த பிரசிடென்ட் தேவை. அதுவே அமெண்ட்மெண்ட் பில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தேவை கிடையாது. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. இஸ் ப்ரையர் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் பெர்மிஷன் இஸ் நீடட் டு இன்ட்ரடியூஸ் சர்டன் டைப்ஸ் ஆஃப் பில்ஸ் இன் த பார்லிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், a bill involving expenditure from the Consolidated Fund of India or bill for the alteration of boundaries of the states, creation of new state. ஸோ ஒரு பில் வந்து பிரசிடெண்ட்டுக்கு வந்து அனுப்பப்படுதுன்னா அவர் வந்து அசென்ட் கொடுக்கலாம். லைக் அசென்ட்னா எஸ், இனிமேல் இந்த பில் வந்து ஒரு ஆக்ட் ஒரு லான்னு சொல்லிட்டு வித்ஹோல்ட் இஸ் அசென்ட் டு த பில். அந்த பில் பாஸ் பண்ணாமலே சும்மா அப்படியே வச்சுருக்கலாம். ரிட்டன் த பில் இஃப் இட் இஸ் நாட் அ மணி பில். மணி பில் அது இல்லாமல் இருந்தால் ரிட்டன் பண்ணலாம். ஓகேவா? மணி பில் ஆனால் அவர் வந்து ரிட்டன் பண்ண முடியாது. அப்புறம் வந்து பிரசிடெண்ட்டு கூடமே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லேயும் அதே தான், அசென்ட் பண்ணலாம், வித்ஹோல்ட் பண்ணலாம். கவர்னர் வந்து லைக் அவர் வந்து கவர்னருக்கு சொல்லலாம் பில்லை ரிட்டன் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு, மணி பில்லாக இல்லாமல் இருந்தால். ஓகேவா? அதுக்கப்புறம் ஹி கேன் ப்ராமல்கேட் ஆர்டினன்சஸை வந்து ஏதாச்சும் ஒரு லாஸ், இப்போ வந்து பார்லிமெண்ட் வந்து செஷனில் இல்லை, அப்போ வந்து ஏதோ ஒரு லா வந்து அவர் ஃப்ரேம் பண்ணணுன்னா ஆர்டினன்சஸ் வந்து ப்ராமல்கேட் பண்ணலாம் பார்லிமெண்ட் இல்லாமலே. அதுவே பார்லிமெண்ட் திரும்பவும் சேர்ந்து லைக் பார்லிமெண்ட்டோட செஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 6 வீக்ஸ்க்குள்ளே வந்து அவங்க வந்து ஆர்டினன்ஸை வந்து அப்ரூவ் பண்ணணும் அங்கே இருக்கிற மெம்பர்ஸ். யூ கேன் ஆல்சோ withdraw an ordinance at any time. ஸோ he lays the reports of comptroller and auditor general. அவர் வந்து comptroller, auditor general, finance commission, UPSC எல்லாருமே வந்து அவருக்கு வந்து ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணுவாங்க பிரசிடெண்ட்டுக்கு. ஸோ அப்போ வந்து அவர் போயிட்டு பார்லிமெண்ட் முன்னாடி வைப்பார். அப்புறம் வந்து he can make regulations for peace, progress and good government. ஓகேவா? of Andaman and Nicobar Islands, Lakshadweep, Dadra and Nagar Haveli, Daman and Diu and Ladakh. ஃபினான்ஷியல் பவர்ஸ். மணி பில்ஸ் வந்து அவரோட ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவே முடியாது. he causes to be laid before the parliament the annual financial statements. யூனியன் பட்ஜெட்லாம் வந்து அவர் தான் வந்து பார்லிமெண்ட் முன்னாடி வைப்பார். நோ டிமாண்ட் ஃபார் கிராண்ட் கேன் பி மேட் எக்ஸப்ட் ஆன் his recommendation. டிமாண்ட் ஃபார் கிராண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து அரெஸ்ட் ஆன பீப்புளுக்கு வந்து பிரசிடெண்ட் வந்து பார்டன், ரெப்ரைவ், ரெஸ்பைட், ரெமிஷன், எனி சென்டென்ஸுக்கு வந்து அவருக்கு கொடுக்கலாம். ஓகேவா? டிப்ளமேட்டிக் பவர்ஸ். இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்ஸ்லாம் வந்து அவரோட பேரில் தான் வந்து அக்ரிமெண்ட்ஸ் நெகோஷியேட் சைன்லாம் பண்ணுறாங்க. மிலிட்ரி பவர்ஸ். ஸோ அவர் தான் சுப்ரீம் கமாண்டர். அவர்னா பிரசிடெண்ட் தான் சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் ஆஃப் இந்தியா. இன் தட் கெப்பாசிட்டி ஹி அப்பாயிண்ட்ஸ் த சீஃப்ஸ் ஆஃப் ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸோட சீஃப்லாம் வந்து பிரசிடெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஹீ டிக்ளேர் வார் ஆன் ஆர் கன்க்ளூட் பீஸ் சப்ஜெக்ட் டு அப்ரூவல் ஆஃப் த பார்லிமெண்ட். எமர்ஜென்சி பவர்ஸ். நேஷ்னல் எமர்ஜென்சி, பிரசிடென்ட்ஸ் ரூல், ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஸோ அந்த டைமில் வந்து பிரசிடென்ட் ரூல் வந்து ஆர்டிக்கல் 356 to ஆர்டிக்கல் 365. Constitution confers extraordinary powers on the president to deal with the following 3 types of emergencies: national emergency, president's rule and financial emergency. So veto power of the president. A bill passed by the parliament can become an act only if it receives assent. ஒரு பில் எப்போ ஆக்ட் ஆகலான்னா பிரசிடெண்ட்டோட அசென்ட் வந்து அதில் இருந்தால் தான். ஸோ அண்டர் ஆர்டிக்கல் 111 of the constitution he may give his assent to the bill, withhold his assent to the bill or return the bill. ஓகேங்களா? அது ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம். வீட்டோ வந்து 4 இருக்குது. அதில் வந்து குவாலிஃபைட் வீட்டோ வந்து நம்மள இந்தியன் பிரசிடெண்ட்டுக்கு கிடையாது. அப்சல்யூட் வீட்டோன்னா வந்திருக்கிற அந்த பில் வந்து சும்மா அப்படியே வச்சுருக்கிறது, எதுவுமே சொல்லாமல், வித் ஹோல்டிங் அசென்ட் டு த பில் பாஸ்ட் பை த லெஜிஸ்லேச்சர். சஸ்பென்சிவ் வீட்டோன்னா கேன் பி ஓவர் ரிடன் பை த லெஜிஸ்லேட்டிவ் வித் அன் ஆர்டினரி மெஜாரிட்டி. திருப்பியும் அனுப்பிச்சு கன்சிடர் பண்ண அனுப்புவாங்கள்ல, திரும்பவும் அது வந்துச்சுன்னா அவர் வந்து கண்டிப்பாக அது வந்து ஓகே தான் சொல்லணும். மெஜாரிட்டியோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா அந்த இது வந்து சஸ்பெண்ட் ஆகிடும். அவர் கண்டிப்பாக ஏதாச்சும் சொல்ல வேண்டியது வரும். பாக்கெட் வீட்டோன்னா ஆக்ஷனே எடுக்காமல் சும்மா அப்படியே ரொம்ப நாள் வச்சுருக்கிறது. ஸோ அப்சல்யூட் வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோ, பாக்கெட் வீட்டோ, இந்த 3 தான் இந்தியன் பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது.